அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு மிகவும் சுவாரஸ்யமான பதிவு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் ராசி பொருத்தம் மிகவும் அழகானது. ஒரு பக்கம் அதிரடியான சுறுசுறுப்பான மேஷ ராசியான், இன்னொரு பக்கம் நிதானமான பொறுமைசாலியான மகர ராசி பெண். ஒருவர் எதற்கும் துணிந்து இறங்குபவர், இன்னொருத்தவங்க எதையும் திட்டமிட்டு செய்யறவங்க. இவங்களுக்குள்ள இருக்கும் கெமிஸ்ட்ரி எப்படிப்பட்டது, சவால்களை சமாளித்து இல்லறத்தை எப்படி சுகமாக்குவதுங்கிறத விரிவா இந்த பதிவுல பார்க்கலாம். மேஷ ராசி நெருப்பு தத்துவம், மகர ராசி நில தத்துவம். நெருப்பு எரியறதுக்கு நிலம் ஒரு அடித்தளமா இருக்கும். இந்த ஜோடி உண்மையா சொல்லணும்னா எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் மேனேஜர் கூட்டணி மாதிரி. மேஷராசி கணவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிவேக உழைப்பாளியா இருப்பார். மேஷராசி கணவர் செவ்வாயின் ஆதிக்கத்துல இருக்கவர். இவர்கிட்ட முடிவெடுக்கும் வேகம் அதிகமாவே இருக்கும். எதையும் உடனே செய்யணுங்கிறது தான் இவங்களுடைய பாணியா இருக்கும். இவங்க கம்பீரமானவங்க, யாருக்கும் அடிபணிய மாட்டாங்க. மனசுல எதையும் மறைக்க தெரியாம நேரடியா பேசுபவர்களா இருப்பாங்க. தன்னுடைய மனைவி எப்போதுமே தன்னை போல உற்சாகமாகவும் தான் எடுக்கும் முடிவுகளுக்கு உடனே ஒத்துழைப்பு தருபவராகவும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. மகர ராசி மனைவியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு நிதானமான நிர்வாகியா இருப்பாங்க. மகர ராசி மனைவிக்கு அதிபதி சனி பகவான். சனியினாலே பொறுமை மற்றும் அனுபவம். இவங்க எதையும் நடைமுறைக்கு சாத்தியமானு பார்ப்பாங்க. இவங்க மிகவும் பொறுமையானவங்களா இருப்பாங்க. ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பவர்களா இருப்பாங்க. இவங்களுடைய நிதானம் மேஷராசி கணவருக்கு சில சமயம் எரிச்சலை தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தின் கௌரவம் மற்றும் சேமிப்புல இவங்க அதிக கவனம் செலுத்துவாங்க. வீட்டை மிகவும் ஒழுக்கமாகவும் நேர்த்தியாகவும் பராமரிப்பாங்க. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கும்போது, மேஷராசி கணவர் திடீர்னு ஒரு லேட்டஸ்ட் மாடல் மொபைல் போன் வாங்கணும்னு கிளம்புவாரு. அவருக்கு அந்த வேகம் தான் முக்கியம். ஆனா மகர ராசி மனைவி, இப்ப இருக்கிற போன் நல்லா தானே இருக்கு, இன்னும் 3 மாசம் கழிச்சு புது மாடல் வரும், அப்ப விலை கம்மியாகும்னு ரொம்ப பிராக்டிக்கலா பேசுவாங்க. இங்க மேஷராசி கணவர் எரிச்சலானாலுமே கடையில மனைவி சொன்னதுதான் சரி, தேவையில்லாம பணத்தை விரயம் பண்ணலன்னு நிம்மதி அடைவாரு. இருவருக்கும் இடையேயான உறவின் பலம் கூட இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியம். மேஷராசியின் வேகத்தை மகர ராசியின் நிதானம் கட்டுப்படுத்தும். இது தம்பதியினரை தவறான முடிவுகள் எடுப்பதிலிருந்து காப்பாற்றும். மேஷராசியான் குடும்பத்துக்காக போராடுவாரு. மகர ராசி பெண் அந்த வெற்றியை நிலைநிறுத்தி குடும்பத்தை ஒரு பெரிய அந்தஸ்துக்கு அழைத்து செல்வாங்க. இருவருமே உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள்ங்கிறதுனால பொருளாதார ரீதியா இவங்க மிக உயர்ந்த நிலை அடைவாங்க. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கும்போது, மேஷராசி கணவர் ஆவேசமா கத்துவாங்க, ஏதோ ஒரு ஈகோல பேசுவாங்க. ஆனா மகர ராசி மனைவி அந்த இடத்துல அமைதியா இருப்பாங்க. இவங்க அமைதியா இருக்கிறது கணவருக்கு இன்னும் கோபத்தை தரும். ஆனா அந்த அமைதி தான் அந்த சண்டை பெருசாகாம தடுக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு மேஷராசி கணவர் சமாதானமான பிறகு மகர ராசி மனைவி நிதானமா குறைகளை சுட்டி காட்டுவாங்க. அப்போ மேஷராசி கணவர் அத வேதவாக்கா ஏத்துப்பார். இவங்களுக்குள்ள இருக்கும் சவால்கள் என்னன்னு பார்க்கும்போது, மேஷராசியான் தான் தான் மேலன்னு நினைக்கலாம். மகர ராசி பெண் தனது கொள்கையில உறுதியா இருப்பாங்க. இங்க ஈகோ கிளாஷ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மேஷராசி கணவர்களே, உங்க மனைவியின் அமைதிய அலட்சியம்னு நினைக்காதீங்க. அவங்க உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தான் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. மகர ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க கணவர் வேகமானவர். அவருடைய முடிவுகளில் இருக்கும் வேகத்தை மென்மையா கையாள முயற்சி பண்ணுங்க. நேரடியா எதிர்க்காம அன்பால புரிய வைங்க. மேஷம் என்ஜின்னா மகரம் பிரேக் மாதிரி. இரண்டும் சரியா இருந்தாதான் வாழ்க்கை எனும் வாகனம் விபத்தில்லாம ஓடும். மேஷராசியும் மகர ராசியும் இணையறது ஒரு பேலன்ஸ்டு வாழ்க்கையா இருக்கும். இவங்க ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டா சமூகத்துல மிகச்சிறந்த தம்பதிகளா திகழ்வாங்க. வேகமும் விவேகமும் இணைந்து உங்க இல்லறம் ஒரு நந்தவனமா மாற வாழ்த்துக்கள். இந்த மேஷம் மற்றும் மகர ராசி பொருத்தம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கங்க. வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் பொதுவான பலன்கள் தான். மற்றபடி உங்க சுயஜாதகத்துல இருக்கும் கிரக நிலைகளும் இப்போ நடக்கிற தசாபுத்திகளும் தான் உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறத முடிவு பண்ணும். அதனால உங்க சுயஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்காங்க, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட தகுந்த பரிகாரம் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் நிச்சயம் உங்களுக்கு தீரும். ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம்.